பெண்களுக்கு தான் அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டியோனா எலும்பு, போரோசிஸ்னா ஒரு போர்னு சொல்லலாம், அதாவது ஒரு ஓட்டை. சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா டார்கெட்டடா நீங்க கால்சியம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் நம்ம மருந்து மூலமா நம்ம ஈடுகட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெத்தலை பாக்கு போற பழக்கம் யாருக்குமே இல்ல. அது ஒரு நாகரிகமற்ற செயல்னு சொல்றாங்க. சங்கு பற்பம், முத்து பற்பம், பலகரை பற்பம், முத்துச்சிப்பி பற்பம். சோ ஹாய் அருண், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா என்ன? அது பெண்களுக்கு தான் அதிகமா வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைதானா? அப்படி வருது அப்படின்னா அது ஏன் பெண்களுக்கு அதிகமா வருது? சோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற நோய் எலும்பு திண்மை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்புல சில தாது பொருட்கள் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், எலும்புல கால்சியம் இருக்கு. சோ இந்த கால்சியம் குறையறதுனாலதான் இந்த நோய் வருது. சோ இந்த ஆஸ்டியோனா எலும்பு, போரோசிஸ்னா ஒரு போர்னு சொல்லலாம், அதாவது ஒரு ஓட்டை. சோ இங்க பாத்தீங்கன்னா எலும்பு ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ஆகுது. எதாவது பாத்தீங்கன்னா கால்சியம் டெபிஷியன்சியால. இது பெண்களுக்கு தான் அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு ஓரளவுக்கு அதிகமா தான் வருது. சோ ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 46ல இருந்து 56 வயது நெருங்குறப்ப பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பீரியட்ஸ் நிக்குது, மெனோபாஸ் அந்த ஸ்டேஜ் போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறையறதுனால இந்த நோய் வரலாம். இப்ப ஆண்களுக்கு வரவே வராதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் குறையறப்ப இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் வரலாம். கால்சியம் டெபிஷியன்சினால தான் ஆஸ்டியோபோரோசிஸ் வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப கால்சியம் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கால்சியம் எப்படி உடம்புல வேகமா கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். சோ இதுக்கு நிறைய நீங்க புட்ஸ் எடுத்துக்கலாம். பால், தயிர், முட்டை, மீன், கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம். இதெல்லாம் நிறைய கால்சியம் இருக்கு. சோ டார்கெட்டா உடம்புல கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல பல்வேறு பற்பங்கள் இருக்கு. ஏன் நம்ம மருந்து மூலமா நம்ம ஈடுகட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க உணவுல குவாலிட்டியே இல்ல. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மெட்டல்ல போட்டு சமைக்கிறோம், அதுவும் இல்லாம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களால அதுல இருக்க தாது பொருட்கள் நலிவடைஞ்சு போயிருது. சோ அதனால நீங்க பற்பங்கள், சித்த மருத்துவத்துல பல்வேறு பற்பங்கள் இருக்கு. அது மூலமா நீங்க இந்த கால்சியம் ஈஸியா நீங்க ஈடுபட முடியும். அதான் ரொம்ப சுலபமான வழியும் கூட. அப்போ இந்த பற்பங்கள்லாம் நாங்களே வீட்டுல செஞ்சுக்க முடியுமா, இல்லாட்டினா நாங்க வேற சித்த மருத்துவர்கள் அணுகிதான் அதை வாங்க முடியுமா? இந்த பற்பங்கள்னு பாத்தீங்கன்னா வீட்டுல உங்களால இந்த பற்பத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் இங்க புடம் போட வேண்டியது வரும். அதுக்கு நீங்க இடம், அது எப்படி இந்த புடம் போடுற முறை அதெல்லாம் இருக்கு. சோ ரா மெட்டீரியல் கரெக்டா சோர்ஸ் பண்ணி அது குவாலிட்டியான ரா மெட்டீரியல் ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கணும், அதை பத்தி கொஞ்சம் அனுபவம் இருக்கணும். சோ கண்டிப்பா உங்களால வீட்டுல பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச சித்த மருத்துவர்கள் இல்ல பாரம்பரிய மருத்துவர்கள் கண்டிப்பா பற்பங்கள் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உதாரணத்துக்கு இப்ப வெத்தலை பாக்கு போற பழக்கம் யாருக்குமே இல்ல. அது ஒரு நாகரிகமற்ற செயல்னு சொல்றாங்க. ஆனா வள்ளலார் போன்ற ஞானிகளே வெற்றிலை பாக்கு போடுவதை பத்தி ரொம்ப அதிகமா பேசியிருக்காங்க அவங்க புக்ல. அங்க நம்ம கால்சியம் யூஸ் பண்ணுவோம், சுண்ணாம்பு ஒரு லேசா யூஸ் பண்ணுவோம். அது ஒரு போதுமான சுண்ணச்சத்தை உடம்பு கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் ஆனா இப்ப யாரும் அதை பண்றது கிடையாது. முக்கியமா இப்ப கிளிஞ்சல் சுண்ணாம்புலாம் வச்சு போடுவாங்க. இப்போ கிராமங்கள்ல கிளிஞ்சல் சுண்ணாம்பு வச்சு வெத்தலை போடுறவங்க இருக்காங்க. சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கால்சியம் டெபிஷியன்சி வயசானவங்களுக்கு கூட வந்தது கிடையாது. ஆனா இப்ப இருக்க அந்த சிவிலைஸ்ட் நாகரிகமா நம்ம இல்ல, இப்படி எல்லாம் பண்ணாது நாகரிகமற்ற செயல் அப்படின்றதுக்காக சில நம்ம அன்றாட வாழ்க்கையில கால்சியம் யூஸ் பண்ணிட்டு இருந்த சில மெத்தட்ஸ் நம்ம டிராப் பண்றோம். அது ஒரு உதாரணம் தான் வெத்தலை பாக்கு போடுறது. சோ திருப்பி நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா இதெல்லாம் கால்சியம் ஓரளவுக்கு உடம்புல சேரும். அது மட்டும் இல்ல, எனக்கு அதெல்லாம் முடியாது, இப்ப அந்த சுச்சுவேஷன் இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க சில கால்சியம் சோர்சஸ் நீங்க டேப்லெட்ஸ் மூலமா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சங்கு பற்பம், முத்து பற்பம், பலகரை பற்பம், முத்துச்சிப்பி பற்பம். சோ இந்த மாதிரியான பற்பங்கள்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் சுலபமா ஈடு செய்யப்படும். இப்ப இதை வீட்டுல பண்ண முடியுமா நீங்க கேக்குறீங்க. கண்டிப்பா இது வீட்டுல பண்றதுக்கான சான்சஸ் இல்ல. சிட்டில இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால பண்ணவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் நீங்க புடம் போட்டு மூலிகை சாரெல்லாம் அரைச்சி புடம் போடுற சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா வீட்டுல உங்களால பண்ண முடியாது. சோ டாக்டர் கிட்ட வாங்கிட்டு தான் பெட்டர். கால்சியம் குறைபாடும் தமிழ் மருத்துவத்தோட பார்வை இதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தமிழ் மருத்துவம் எப்படி இந்த கால்சியம் டெபிஷியன்சியை பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நோயா இருந்தாலும் அயமும் சுண்ணமும் சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாரு என்னோட குரு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மைதான் போல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இது தெரிஞ்சுதான் என்னவோ முன்னோர்கள் இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கத்துல கால்சியம் டெய்லி சேர்த்து வந்திருக்காங்க. கிளிஞ்சல் சுண்ணாம்பு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். சோ மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி சில மருந்துகள் பண்ணும்போது அது கூட கால்சியம் பற்பமோ இந்த அயச்செந்தூரம், அயகாந்த செந்தூரம் சேர்த்து கொடுப்பாங்க. அது கண்டிப்பா நம்ம கால்சியம் டெபிஷியன்சியும் அயன் டெபிஷியன்சியும் ஈடுபடுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல பற்பங்கள் இருக்கு. சங்கு பற்பம், முத்து பற்பம், பலகரை பற்பம், முத்து சிப்பி, அந்த முத்து மேல இருக்க ஓடு பற்பம் பண்ணி கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே கால்சியம் சத்து இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஈஸியா நம்ம பாடியில அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கால்சியம். ரொம்ப ஃபாரின் மெட்டீரியல் இல்லாம நம்ம ஃபுட் மாதிரியே இப்ப நத்தை ஓடு இந்த மாதிரி பற்பங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு கால்சியம் பாத்தீங்கன்னா பாடி ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கும். இது சித்தர்கள் நல்லாவே நம்மளுக்கு எப்படி ரெடி பண்றது, இந்த ப்ராசஸ் என்ன மாதிரி பண்ணணும், எந்த அளவு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உமன் மென் பாத்தீங்கன்னா ஒரு 1000ல இருந்து 1300 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது. சோ வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1700 மில்லிகிராம் வரைக்கும் தேவைப்படுது. இது ஒரு சின்ன ஒரு டேப்லெட்லயே நீங்க கொடுத்துட்டு போயிடலாம். இப்ப உணவு மூலமா நீங்க எடுக்கணும், அதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு
ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை வந்து நீங்க ப்ராப்பரா எடுத்து வரணும். பட் ஆனா ஒரு சின்ன டேப்லெட்ஸோ இல்ல ஒரு குண்டுமணி அளவுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இந்த பற்பங்கள் எல்லாம் ஒண்ணு நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இல்ல இந்த சில பற்பங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அதை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கால்சியம் சத்து வந்து சுத்த மருத்துவ முறைப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து நீங்க வந்து இது செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு வாரத்துல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும்.